அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் டெட்டுக்கோ அல்லது யூஜிடிஆர்பிக்கோ டிஎன்பிஎஸ்சிக்கோ படிச்சுட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கான வீடியோ தான் இது. பொதுவாக சோசியல் சயின்ஸில் என்ன கேட்பாங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு நம்ம பார்த்தோம் அப்படின்னாக்கா, மாபெரும் சிந்தனையாளர்களின் நூற்றாண்டு எது அப்படின்னாக்கா கிமு 6ஆம் நூற்றாண்டு. இந்திய வரலாற்றில் அறிவு மற்றும் ஆன்மீக வளர்ச்சியின் அடையாள சின்னமாக விளங்கக்கூடிய நூற்றாண்டு எதுன்னு கேட்டாக்கா அது கிமு 6ஆம் நூற்றாண்டு தான். மிகச்சிறந்த வரலாற்று அறிஞரான வில் டூரண்ட் இந்த காலகட்டத்தை அவர் என்ன சொல்றார் அப்படின்னாக்கா, நட்சத்திரங்களின் மலை என வர்ணிக்கிறார். அந்த வில் டூரண்ட் என்ற வரலாற்று அறிஞர் எந்த நாட்டை சார்ந்தவர் அப்படின்னாக்கா அவர் அமெரிக்க நாட்டை சார்ந்தவர். இந்த 6ஆம் நூற்றாண்டில் தான் மிகச்சிறந்த மதங்களான சமண மதம், புத்த மதம் உலகின் பல்வேறு நாடுகளில் மிகச்சிறந்த மாற்றத்தை ஏற்படுத்திய மதம் அமைப்பு எப்போ தோன்றிச்சு அப்படின்னாக்கா இந்த கிமு 6ஆம் நூற்றாண்டு தான். இந்த கிமு 6ஆம் நூற்றாண்டு முதல் கிபி 6ஆம் நூற்றாண்டு வரை இந்த காலகட்டத்தை மிகச்சிறந்த வரலாற்றின் மறக்க முடியாத காலகட்டமாக இதை நம்ம பார்க்குறோம். ஏன்னு கேட்டால், அதுக்கு முன்னாடி இருந்த சமூக அமைப்பை மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வந்தது இந்த கிமு 6ஆம் நூற்றாண்டு முதல் தோன்றியது தான். அதில் இந்திய வரலாற்றில் பார்த்தீங்கன்னாக்கா மிகச்சிறந்த மதமான சமண மதம் தோன்றியது. சமண மதத்தை தோற்றியது யாருன்னாக்கா மகாவீரர். மகாவீரர் மிகப்பெரிய வீரர் அப்படின்னு அர்த்தம். அவருடைய இயற்பெயர் என்ன அப்படின்னாக்கா வர்த்தமானவர். வர்த்தமானவர் அப்படின்னாக்கா செழிப்பானவர் அப்படின்னு அர்த்தம். அவருடைய தந்தை சித்தார்த்தர், அம்மா திரிசலை. அவர் எந்த ஊரில் பிறக்கின்றார் அப்படின்னாக்கா குந்தல கிராமம், இது பீகாரில் இருக்கு. இந்த சமண மதத்தினுடைய தீர்த்தங்கரர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய மிகச்சிறந்த வழித்தோன்றர்கள் யார் அப்படின்னாக்கா முதல் தீர்த்தங்கராக இருக்கிறவர் ரிஷபதேவர். இந்த மகாவீரர் 24வது தீர்த்தங்கராக இருக்கிறார். மகாவீரருடைய கோட்பாடு என்ன அப்படின்னாக்கா சமணம் தான். அவர் தன்னுடைய 30வது வயதில் துறவரம் மேற்கொள்றாரு. 12 ஆண்டுகள் கடும் தவத்தில் இருக்கார். கடும் தவத்துக்கு அப்புறம் கைவல்யா என்ற ஞானம் பெறுகிறார். கைவல்யா என்ற ஞானம் பெற்ற உடனே அவர் சிராமணிய மரபுப்படி சமண மதத்தை தோற்றுவிக்கிறார். இந்த சமண மதத்தில் மகாவீரருடைய சீடர்கள் ரொம்ப மிகச்சிறந்த சீடர்கள் நிறைய பேர் இருக்காங்க. அதில் கௌதம சுவாமி அப்படிங்கிறவர் மகாவீரருடைய தலைமை சீடராகவும் இருக்கிறாரு. அவர் தான் மகாவீரருடைய அந்த சிந்தனைகள் எல்லாம் ஆகம சித்தாந்தம் என்ற பெயரில் தொகுத்து வெளியிடுறார். மகாவீரருடைய இறப்புக்கு பிறகு இந்த சமண மதம் 2 பிரிவுகளாக பிரிக்கப்படுகின்றன. ஒன்று திகம்பரர், இன்னொன்று சுவேதம்பரர். திகம்பரர் அப்படின்னாக்கா பழமைவாத போக்கு உடையவர்கள். சுவேதம்பரர் அப்படின்னாக்கா முற்போக்கு சிந்தனைவாதிகள். இந்த சமண மதத்துடைய தாக்கம் தமிழ்நாட்டில் எப்படி இருந்துச்சு அப்படின்னீங்கன்னாக்கா, தமிழ்நாட்டில் தென் தமிழ்நாட்டில் மதுரை மாவட்டம் மிகச்சிறந்த சமண மதத்துடைய ஒரு கோட்டையாக விளங்குகிறது. மதுரை மாவட்டத்தில் கீழக்குயில்குடி அப்படின்ற ஊரில் சமண மலை, சமணர்களுடைய மலை, அதில் தீர்த்தங்கர்களுடைய உருவங்கள் நமக்கு வரலாற்று ஆய்வின்படி தெரிய வருகிறது. அதே மதுரை மாவட்டத்தில் அரிட்டாப்பட்டி அப்படின்ற ஊரில் கஞ்சமலை அப்படின்ற இடத்துல பாண்டவர்களுடைய படுகை, அதாவது சமணர் குகைகள் நம்ம சொல்லுவோம், அது நமக்கு நிறைய வரலாற்றில் நமக்கு கிடைக்கப்பெறுகிறது. இந்த சமண மதத்தை பற்றி சங்க இலக்கிய நூல்களான மணிமேகலையில் பார்த்தீங்கன்னாக்கா குறிப்பிடுறாங்க. என்னென்னு குறிப்பிடுறாங்கனாக்கா அறவோர் பள்ளி. அறவோர் பள்ளி அப்படின்னாக்கா துறவிகள் வாழ்ந்த இடம் அப்படின்னு அதுக்கு பேர். இந்த மணிமேகலையில் இன்னொரு சிறப்பான செய்தி என்ன அப்படின்னாக்கா, மணிமேகலையுடைய நாயகர்களாக இருக்கக்கூடிய கோவலனும் கண்ணகியும், இந்த கோவலனும் கண்ணகியும் மதுரைக்கு போகும் பொழுது
அவங்களுக்கு வந்து கவுந்தி அடிகள் என்ற பெண் துறவி வந்து ஆசீர்வாதம் செய்து அவங்க கூடவே அவங்க வந்து வந்துடுறாங்க. அதே மாதிரி தமிழ்நாட்டில் சமண மடங்கள் எங்கெங்கெல்லாம் இருக்குது அப்படின்னா புகார், உறையூர், மதுரை, வஞ்சினா கரூர் அப்படின்னு அர்த்தம், காஞ்சிபுரம் இங்கெல்லாம் கிடைக்குது. அதே மாதிரி டிஎன்பிஎஸ்சியில் குரூப் 1ல் கேட்டிருக்காங்க ஒரு டைம், ஜெயின காஞ்சி அல்லது ஜைன காஞ்சி அப்படின்னா என்னென்னா எதை குறிப்பிடுது அப்படின்னாக்கா காஞ்சிபுரம் மாவட்டத்தில் திருப்பருத்தி குன்றம் என்ற கிராமத்துக்கு பேர் தான் ஜைன காஞ்சி அப்படின்னு பேர். இந்த திருப்பருத்தி குன்றம், சித்தனவாசல், சிதாரல் மலைக்கோயில் இங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா சமண மதம் தோன்றியதுக்கான நிறைய சான்றுகள் வந்து நம்மளுக்கு கிடைக்குது. ஆகவே சமண மதத்தை பற்றி நம்ம பார்த்துட்டோம். அதே மாதிரி அதே காலகட்டத்தில் கிமு 6ஆம் நூற்றாண்டில் தோன்றிய இன்னொரு மிகச்சிறந்த மதம் என்ன அப்படின்னாக்கா பௌத்த மதம். இந்த பௌத்த மதம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா யார் தோற்றுவித்தாங்க அப்படின்னாக்கா நிறைய எல்லாருக்குமே தெரியும். புத்தர் வந்து பௌத்த மதத்தை தோற்றுவிக்கிறாரு. புத்தர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு அரசருடைய பையன், இளவரசன், சத்திரிய இளவரசர். அவர் தன்னுடைய 29வது வயதில் ஒரு நாள் வந்து அரண்மனையை விட்டு வெளியில் வரும்பொழுது அவர் 4 காட்சிகளை காண்கிறார். அப்போ தான் வந்தாருனாக்கா அதுக்கு முன்னாடி நிறைய டைம் வந்திருக்கிறாரு. ஆனால் அப்போ அவருக்கு மனசுக்கு நெருடலான ஒரு 4 காட்சிகளை வந்து அவர் பார்க்கிறார். அப்போ பார்க்கும் பொழுது ஒரு ஆடையற்ற கூன் முதுகோடு இருக்கக்கூடிய ஒரு முதியவர், யாரும் பார்ப்பதற்கு உதவிகள் புரிவதற்கு யாரும் இல்லாத ஒரு நோயாளி, அதுக்கப்புறம் இறந்த சடலத்தை வந்து எடுத்துகிட்டு போயிட்டு இருக்கிற ஒரு காட்சி, அதுக்கப்புறம் ஒரு துறவியை பார்க்குறாரு. இந்த 4 சம்பவம் தான் வந்து புத்தரை வந்து இளவரசர் அப்படின்ற நிலையிலிருந்து ஒரு துறவியாக மாற்றிய இந்த செய்தி என்னன்னாக்கா இந்த 4 நிகழ்ச்சியும் தான். புத்தர் வந்து அவர் பிறந்து 7 நாள்லேயே வந்து அவங்க அம்மா வந்து இறந்துடுறாங்க. அவருடைய இயற்பெயர் என்ன அப்படின்னாக்கா சித்தார்த்தா. அவர் எங்கே பிறக்கிறார் அப்படின்னாக்கா லும்பினியில் பிறக்கிறாரு. அவருடைய பெற்றோர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா சுத்தோதனா அப்படிங்கிறது வந்து அவருடைய அப்பா. அவங்க அம்மா பேர் வந்து பார்த்தீங்கன்னா மாயாதேவி. அவர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 6 ஆண்டுகள் கடும் தவம் புரிகிறாரு. கயா அப்படின்ற இடத்துல போதி மரத்தடியில் கடும் தவம் வந்து 6 வருஷம் அவர் இருக்கிறாரு. தன்னுடைய 49வது வயதில் தான் வந்து ஞானம் பெறுகிறார். ஞானம் பெற்ற உடனே அவருக்கு என்ன பேர்னாக்கா சாக்கிய முனி அப்படின்னு பேர். சாதாரண புத்தராக இருந்தவர் வந்து சாக்கிய முனியாக மாறிய அந்த வயது எப்படின்னாக்கா 49வது வயது. ஞான உதயம் பெற்ற உடனே அவர் வாரணாசிக்கு அருகில் சார்நாத் அப்படின்ற இடத்துல மான் பூங்கா அப்படின்னு வந்து ஒரு இடம் இருக்குது. அங்கே தன்னுடைய முதல் சொற்பொழிவை வந்து பார்த்தீங்கன்னாக்கா அங்கே தான் வந்து நிகழ்த்துறாரு. அந்த முதல் சொற்பொழிவுக்கு என்ன பேர் அப்படின்னாக்கா தர்ம சக்கர பரிவர்த்தனா. இது முக்கியமான ஒரு கேள்வி. டிஎன்பிசிலையோ அல்லது டிஆர்பிலையோ எப்படி கேட்பாங்க அப்படின்னாக்கா புத்தருடைய முதல் சொற்பொழிவை எவ்வாறு அழைக்கப்படுகிறார்கள் அப்படின்னு கேட்பாங்க. அது கொஸ்டினை வந்து சில ட்விஸ்ட்லாம் வச்சு கேட்பாங்க. அது வந்து தர்ம சக்கர பரிவர்த்தனா அல்லது தர்ம சக்கரத்தின் பயணம் அப்படின்னு பேர். புத்தருடைய போதனைகளுக்கு என்ன பேர் அப்படின்னாக்கா தம்மா என குறிப்பிடுகிறார். இவர் வந்து அகிம்சை வாழ்க்கையை மேற்கொள்கிறாரு. அப்புறம் வந்து அந்த அகிம்சை வாழ்க்கைக்கு என்ன பேர் அப்படின்னாக்கா வாழ்க்கை சக்கரம். வாழ்க்கை வந்து ஒரு வட்டம் சொல்கிறோம் இல்லையா, அது மாதிரி வந்து வாழ்க்கை சக்கரம் தான் வந்து இவருடைய அந்த கோட்பாடுடைய மிக முக்கியமான ஒன்று. அதுக்கப்புறம் வந்து புத்தருடைய அந்த கோவில்கள், அவருடைய விகாரங்கள் அதெல்லாம் எப்படி சொல்கிறாங்கன்னா இது வந்து கண்டிப்பாக ஒரு கொஸ்டின் உங்களுக்கு கேட்கறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஏன்னா மேலே நம்ம பார்த்தது எல்லாமே நிறைய இது வந்து பேசிக்காக எல்லாருமே தெரிஞ்சுக்கிட்ட ஒன்று தான். கீழே இருக்கக்கூடிய விஷயங்கள் பாருங்கள். சைத்தியம் அப்படின்னாக்கா என்னன்னாக்கா பௌத்த கோவில்கள் பேர் சைத்தியம் அப்படின்னு பேர். விகாரைகள் அப்படின்னாக்கா மடாலயம் அல்லது துறவிகள் வாழும் இடம். கல்வி மடங்களாக கூட வந்து இருந்திருக்கு. விகாரைகள் வந்து கல்வி மையங்களாகவும் இருந்திருக்கு. அதுக்கு மிக உதாரணமானது எது அப்படின்னாக்கா நாலந்தா பல்கலைக்கழகம் வந்து விகாரைகள் என்றும் அழைக்கப்படுகிறது. அதே மாதிரி ஸ்தூபி அப்படின்னு என்னன்னா புத்தருடைய உடல் உறுப்புகள் மீது கட்டப்படக்கூடிய கட்டிடங்கள். இது வந்து எப்படி கேட்பாங்க அப்படின்னாக்கா இந்த கூற்று காரணத்தில் கேட்குறாங்க. அடிக்கடி கேட்கக்கூடிய டிஎன்பிஎஸ்சியில் டிஆர்பியில் கேட்கக்கூடிய கொஸ்டின் எது அப்படின்னாக்கா சைத்தியம்னா என்ன, விகாரைகள்னா என்ன, ஸ்தூபிகள்னா என்னன்னு சொல்லி அவங்க அதை இது பொருந்தும் அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. அப்புறம் புத்தருடைய அந்த
பௌத்த மாநாடு வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 4 மாநாடுகள் வந்து மிக சிறப்பு வாய்ந்த மாநாடு. அந்த 4 மாநாட்டுடைய முதல் எழுத்தை நான் இங்கே குறிப்பிட்டிருக்கிறேன். RVPK. ஆர் அப்படின்னா ராஜ்கிரகம், வீனா வைசாலி, பீனா பாடலிபுத்ரா, கேனா காஷ்மீர். அந்த பௌத்த மாநாடுகள் வந்து எங்கெங்கெல்லாம் நடந்துச்சுன்னா, முதல் பௌத்த மாநாடு ராஜகிரகம் அப்படின்ற இடத்துல பிந்துசாரருடைய தலைமையில் நடக்குது. அந்த காலத்தில் ஆட்சியாளர் யார் அப்படின்னாக்கா பிந்துசாரர். இரண்டாவது மாநாடு பார்த்தீங்கன்னாக்கா வைசாலி அப்படின்ற இடத்துல நடக்குது. அப்போ வந்து அந்த மாநாட்டுக்கு தலைமை தாங்கியவர் யார் அப்படின்னாக்கா காலசோகர். மூன்றாவது மாநாடு பாடலிபுத்திரம், அது அசோகருடைய காலத்தில் நடக்குது. நாலாவதுடைய மாநாடு எங்கே நடக்குதுனாக்கா காஷ்மீரில் கனிஷ்கருடைய ஆட்சி காலத்தில் நடக்குது. இப்போ இந்த 4 மாநாடுகளும் கொடுத்துருவாங்க. இந்த பேர் வந்து மாற்றி மாற்றி கொடுத்துருவாங்க, மேட்ச் த ஃபாலோயிங்கில் கொடுத்துருவாங்க. ஸோ அப்போ நீங்கள் சரியாக வச்சு பார்த்து ஃபிக்ஸ் பண்ணணும். RVPK அப்படின்றது தான் இந்த இடத்துடைய பேரை குறிப்பிடணும் நான் இங்கே. அதே மாதிரி காஞ்சிபுரம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பௌத்த மையமாகவும் இருந்திருக்குது. காஞ்சிபுரத்தில் மிகச்சிறந்த அறிஞர்கள் அந்த காலத்தில் இருந்திருக்கிறாங்க. அதில் தர்க்கவியல் அறிஞர் யார் அப்படின்னாக்கா தின்கர். இப்போ தின்கர் அப்படின்னாக்கா இவர் வந்து வட இந்திய ஒரு அறிஞராக நம்ம பார்த்துருவோம். ஆனால் இவர் வட இந்தியா கிடையாது. நம்ம தென்னிந்தியாவில் காஞ்சிபுரத்தை சார்ந்தவர் தான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த தின்கர் அப்படின்றவர். இவர் தர்க்கவியல் அறிஞராக இருந்திருக்காரு. அதே மாதிரி தர்மபாலர் வந்து பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரம். இவர் நாலந்தா பல்கலைக்கழகத்துடைய வைஸ் சான்சலராகவும் இருந்திருக்கிறார். சரிங்களா, இவரும் காஞ்சிபுரத்தை சார்ந்தவர் தான். இந்த காஞ்சிபுரத்துக்கு யுவான் சுவாங் வந்து பார்த்தீங்கன்னா எந்த நூற்றாண்டு வந்து காஞ்சிபுரத்துக்கு வருகை புரிந்தாருன்னு கேட்பாங்க. கிபி 7ஆம் நூற்றாண்டு. இது நிறைய பேர் வந்து மறந்துடுவாங்க, படிச்சிருப்பாங்க, மறந்துருப்பாங்க. கிபி 7ஆம் நூற்றாண்டு அப்படிங்கிறத மறந்துடாதீங்க. கிபி 7ஆம் நூற்றாண்டில் யுவான் சுவாங் வந்து காஞ்சிபுரத்துக்கு வருகை புரிகிறாரு. அங்கே அசோகரால் கட்டப்பட்ட 100 அடி ஸ்தூபியை வந்து அவர் பார்த்து அவருடைய குறிப்பில் வந்து எழுதி வைக்கிறாரு. அதுக்கப்புறம் வந்து மகாராஷ்டிரா மாநிலத்தில் அவுரங்காபாத் அப்படின்ற இடத்துல, மகாராஷ்டிரா மாநிலம் அவுரங்காபாத் அப்படின்ற இடத்துல அஜந்தா எல்லோரா கோவில் இருக்குது. அது எல்லாருக்குமே தெரியும். அதோடைய மேற்கூரையில் என்ன விதமான ஓவியங்கள் வரையப்பட்டிருக்கிறது அப்படின்னாக்கா அது ஜாதக கதைகள் சொல்லக்கூடிய அந்த ஓவியங்கள் வந்து அங்கே வரையப்பட்டிருக்கிறது. இது மகாவீரரும் புத்தரும் பற்றி ஒரு கொஷின் வந்து நமக்கு டிஎன்பிஎஸ்சி அல்லது டிஆர்பியில் வரத்துக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது.